Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நல்லா இல்லை. அதான் பழசோட இது பெஸ்ட்டு தான். பழசே பெஸ்ட்டு தான். அமேசிங் ஸ்பைடர்மேன்ஸு, நோ ஹோமு ஒன்றுமே இல்லை. படமே சும்மா போட்டு முடிச்சிட்டான். அவ்வளோதான் படம். படம் சொல்லி கேட்குறீங்களா? நோ ஹோமு அவ்வளோதான். ஃபோன்லேயே பார்த்துடலாம் பெஸ்ட்டு. மூவியில் வேஸ்ட்டு தேட்டர்லாம் புரியல. அதில் அது கொடுக்கல. சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதுக்கா அவரை பார்த்து போது அப்படி தான் இருக்கிறாரு. புரியல. அது கூட நல்லா தான். சண்டைலாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ்லாம் ஓகே தான். லவ் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ் தான். வேறு எதுவுமே இல்லை. புரியல. சண்டே கெமிஸ்ட்ரியா அவங்களுக்கு இது என்ன சொல்ல படமே. இந்த படமே ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கல. லவ் சீன் இருக்கு எதுவுமே இல்லை. இந்த படமே பிடிக்கல சார். எல்லாமே சூப்பராக தாங்க இருந்துச்சு. படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க அது ஒரு மாதிரி ட்ரிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அது சொன்னால் ஃபுல்லாக ஸ்பாய்லர் ஆகிடும். ஸ்பாய்லர்லாம் பார்த்தா சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஃபேன்ஸ் எல்லாருமே. அது இது போஸ்ட் எடிட் சீனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தாங்க. பயங்கரமாக இருந்துச்சு படம். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த பேர் எப்பவுமே பயங்கரமாக தான் இருக்கும். அதில் எதுவும் கொஸ்டினே இல்லை. ஆமாம், ஆன் ஸ்க்ரீனில் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை, படத்தில் எதுவும் கொடுக்கல. டோம் ஸ்டேக்கு ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் தான் எப்போவுமே. செகண்ட் வைக்கலாம். இட்ஸ் ரியலி குட். எல்லா ஸ்பைடர்மேன் மாதிரி இது வந்து நல்ல படமாக தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ஓவராக வச்சுக்க வேணாம். நம்ம வந்து ஹவ் ஸ்பைடர்மேன் மூவிஸ் அப்படி பார்த்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் எ கிரேட் மூவி. சேடி சிங் அண்ட் பீட்டர் பார்க்கர் ரொம்ப 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நீங்கள் இமோஷ்னலி கொஞ்சம் லைக் எப்படி பார்த்தீங்கன்னா லைக் இமோஷ்னலி கொஞ்சம் லைக் அன்ஸ்டேபிள்லாம் அன்ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது. லைக் கொஞ்சம் இமோஷனல் பர்சனாக நீங்கள் லைட்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதை லைட்டாக அழுதுருவீங்க கொஞ்சம். அவ்வளோதான். படம் பார்த்து கண்டுபிடிங்க. நான் அதை சொல்ல விருப்பப்படல. தேங்க்யூ. நல்லா இருந்தது. நான் டோபி மேக்யூர். நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. அதை அவங்க பார்த்து சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். படம் நல்லா இருந்துச்சு. லைக் ஸ்பாய்லர்ஸ் சொல்ல முடியாது. லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பார்க்கலாம். மேபி 4 வந்திருக்கு. 4ல் I'll keep it as 2. ஸோ ஹோம் கம்மிங் ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். பட் நல்லா இருக்குது. சம்திங் நியூ. ஆன் ஸ்க்ரீன் பெட்டர் தென் ப்ரீவியஸ் மூவிஸ். நல்லா ஃபிட் ஆச்சு. நோ. நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. எம்சியூவில் சொல்ல போனால் உனக்கு என்னதுடா? ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். அதே ஓகே. நல்லா கண்டினியூ பண்ணிடலாம். நல்லா. மேபி சீக்ரெட் வார்ஸ். நல்லா இருந்துச்சு. வைபாக இருந்துச்சு தியேட்டரில். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நோவே ஹோம் வந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அவ்வளோ ஹைப் இல்லை. நோ, இது ஆக்சுவலி பெட்டர் ஃபிலிம். ஆமாம். எனக்கு வந்து நோ ஹோம் தான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா கிராஸ் ஓவர்லாம் நல்லா இருந்ததுனால. ஆனால் இந்த படம் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. லைக் டாம் ஹாலண்டோட பெஸ்ட் ஃபிலிம் இதான். ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் என்னோட ஃபேவரட். பட் டாம் ஹாலண்டோட பெஸ்ட் ஃபிலிம் இந்த திஸ் ஒன். ஆன் ஸ்க்ரீனில் அவ்வளோவா இல்லை. கனெக்ட் பண்ண மாதிரி காமிச்சாங்க. பட் ஆனால் கனெக்ட் பண்ணல.
ஃபைனல் கிரெடிட்ஸில் இருக்கும் டூம்ஸ்டேயோட. ஃபைனல் கிரெடிட்ஸில் டோபி மெகுவயர் டீஸ் பண்ணிடுவாங்க. பெட்டராக இருக்குது. எல்லா ஸ்பைடர்மேன் டாம் ஹாலண்டோட இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸ்பைடர்மேன் சொல்லுவாங்க. சேர்ந்துக்கிறியா படத்தை செம்மையாக இருந்துச்சு. மார்வலை பற்றி சொல்லவா வேணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைடர்மேன் மூவி. மொத்த டோட்டல் ஸ்பைடர்மேன் இல்லையா, டாப் 3ல வைக்கலாம். ஆக்சுவலாக டாபி ஸ்பைடர்மேனே விட்டு கொடுக்க முடியாது. ஸோ டாப் 3ல பெஸ்ட்டு தான். எனக்கு அமேசிங் ஸ்பைடர்மேன் தான் ஃபேவரட். எனக்கும் அது. இல்லை எல்லா ஸ்பைடர்மேன் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, இது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்பைடர்மேனாக இருக்கு. தெரியல, மேபி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டூம்ஸ்டே நார்மலாக ஸ்பைடர்மேன் மூவியாக பெஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை அப்படி எதுவும் இப்போதைக்கு கொடுக்க. அதில் தான் ஏமாந்துட்டோம். அதில் தான் ஆமாம், அதை நினச்சி மேபி ரொம்ப லைக் என்ன சொல்கிறேன், அதை அவெஞ்சர்ஸ் கூட லிங்க் பண்ணி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காது. ஸ்பைடர்மேன் மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணால் பெஸ்ட்டு தான் இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. மற்ற ஸ்பைடர்மேனுக்கு இந்த ஸ்பைடர்மேனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப காமிக் அக்யூரேட்டாக இருந்தது. லைக் ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு டீன்லேருந்து அடல்ட்லேருந்து சேஞ்ச் ஆகிற அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. அதே இந்த மாதிரி அவர் பவர்ஸும் சேஞ்ச் ஆகிறது, எவ்வளோ க்ரோ ஆகிறாரு, அவர் எப்படி லைக் அந்த அவரோட ட்ராமாவை ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காருன்றதை காட்டினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். யார் சொன்னா தெரியல. அவங்க வந்துட்டு ரொம்ப லைக் இவ்வளோ நாளாக அந்த அவெஞ்சர்ஸ் டைப்பில் ஃபுல்லாக சண்டையாக நடத்திட்டு அந்த மாதிரி படம் பார்த்துட்டு ரொம்ப ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன்லாம் நல்லா தான் கரெக்டாக தான் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு எமோஷன்ஸையும் அந்த ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு ஸ்டோரியும் வந்துட்டு ஒழுங்காக கரெக்டாக ப்ராப்பராக காமிச்சிருந்தாங்க. மேபி ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்து காமிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். அது சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆயிடுமே. இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாஸ்டால்ஜியாக்காக நோவே சொல்லலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப காமிக் கேட்குறேட்டாக சூப்பராக இருந்துச்சு படம். ஐ மீன் நீங்கள் எதில் கேட்குறீங்க, எதை பேஸ் பண்ணி கேட்குறீங்க? எனக்கு வந்துட்டு ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் பிடிக்கும். ஆமாம் ஆமாம். இந்த ஸ்பைடர்மேனுக்கு ஒரு 3rd ரேங்கிங் தான் கொடுப்பேன். படம் சூப்பராக இருக்குது. மெயினாக அந்த ஃபைட் சீன் செம்மையாக இருக்குது. ஃபைட் சீன் செம்மையாக இருக்குது. வித்தியாசம்லாம் இல்லை, சேஞ்ச் ஓவர் இருக்குது. அந்த பவருக்கு சேஞ்ச் ஓவர் இருக்குது. ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர்மேன் வெப் நமக்கு அது வரும். பயங்கரமாக இருக்குது. அதெல்லாமே வந்து நான் சொல்ல விரும்பல, நீங்கள் பாருங்கள், வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. சரியான எக்ஸ்பீரியன்ஸு. எஃப்டிஎஃப்எஸ்ஸு அதான் இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறேன். ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன். இதுதான் எஃப்டிஎஃப்எஸ் எனக்கு ஸ்பைடர்மேனு. ஆமாம், ஸ்பைடர்மேன் ஃபேன். இல்லை, இதுவே பிடிச்ச வருஷம் தான். எல்லா ஸ்பைடர்மேனும் அந்த மூவியும் நல்லா தான் இருக்கும், இதுவும் நல்லா தான் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இல்லை எனக்கு தெரில அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு. ஆமாம், ஏன்னா மேபி நோவே ஹோம் மாதிரி பார்த்துட்டு அந்த நிறையா இந்த டோபி ஆண்ட்ரூலாம் பார்த்துட்டு இவங்க அதே எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருப்பாங்க. இது வேறு மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ஸ்டோரி, இது ஒரு ஸ்டோரி. ஆனால் இது காமிக் அக்யூரேட்டாக இருக்கும். ஆமாம், ஆன் ஸ்க்ரீனில் அதுதான் ஜெண்டையா வந்துட்டு பீட்டர் பார்க்கரை வந்து மறந்தாச்சு. பீட்டர் பார்க்கருக்கு மட்டும்தானே அந்த எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகும். அந்த ஒரு இது அது ஒரு மியூசிக் மாதிரி வரும், நல்லா இருந்தது அது. இல்லை, டூம்ஸ்டே பற்றி எதுவும் ஹிண்ட் இல்லை. ஆனால் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ஸ்பாய்லர் வேணாம். அதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. 10க்கு 9 அந்த ரேட்டிங் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு வந்தீங்க? ஆமாம், செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் அந்த ஸ்பைடர்மேனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஐ திங்க் நான் லைட்டாக கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்கும்னு. பட் இட் வாஸ் ரியலி நைஸ். பட் இட் வாசன்ட் as good as எக்ஸ்பெக்டட். யா. ஓகே, இல்ல டாம் அண்ட் ஜெண்டையோட பேர் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நம்ம கெமிஸ்ட்ரி பண்ணோம். ஆமாம், ஆன் ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு? செம்மையாக இருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சோ இல்ல டூம்ஸ்டே பத்தி ஏதாவது ஹிண்ட் கொடுத்திருக்காங்களா? நான் ஒன்றும் சொல்லப்பா. சோ இது வரைக்கும் அந்த ஸ்பைடர்மேன்ல உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேன் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஃபார் ஷூர். ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் ரொம்ப பிடிக்கும். சோ இந்த ஸ்பைடர்மேனை எத்தனாவது ரேங்கிங்ல வைப்பீங்க?
Second. Third. Andrew first, Tom Holland second. For sure. And then Tom. So overall படம் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. Nice. Actually நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா தான் இருக்குது. சீன்ஸும் நல்லா இருக்குது. ஆனால் ட்ரெய்லர்லேயே மோஸ்ட்டாக எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் போராக போச்சு. சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கதை நல்லா எழுதி பண்ணியிருக்கலாம். பனிஷர் கேரக்டர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோம். பட் ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நல்லா இருந்தது. அதுக்கு திருப்பி ரிட்டர்ன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி பைஸ் மட்டும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆமாம். ஆன் ஸ்க்ரீனில் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அது பீட்டர் பார்க்கர்ன்ற ஒரு விஷயம் ரிவீல் ஆகும்னு நினைக்கல. பட் ஆனால் ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ அது ஸ்பாய்லர்ஸாக இருக்கும். பட் ஆனால் நல்லா தான் போச்சு. பட் ஸ்டில் ஹோம் கமிங் ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு அப்புறம் தான். ஆமாம். ஸ்டண்ட் டீம் மோஸ்ட்லி ஜாக்கி சான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி காமிக் ஸ்பைடர்மேன் பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸும். இல்லை தேட்டர் வந்து பாருங்கள். தேட்டர் வந்தால் தான் பெஸ்ட்டு. ஆமாம். டூம்ஸ்டே ஹிண்ட் எதுவும் இல்லை. இல்லை எதுவுமே இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் எஃப்டிஎஃப்எஸ் எப்படியும் வரணும்னு நினச்சேன் ஸ்பைடர்மேன் படத்துக்கு. இது வரைக்கும் போனதில்லை. ஸோ ட்ரை பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு படம் வந்து சுமாராக தான் இருக்குது. மற்ற ஸ்பைடர்மேன் இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்ஸ் இருக்குல்ல, 3 பாட்டு வந்திருக்கு. இது 4வது பார்ட்டு. அதுலேருந்து எதெல்லாமோ எடுத்து இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த மாதிரி இருக்குது படம். எனக்கு வந்து இப்போ 3rd பார்ட் பிடிக்கும். அந்த 3 ஸ்பைடர்மேன் ஒன்றா வருவாங்க. பழைய பீட்டர் பார்க்கரு, அப்புறம் அமேசிங் ஸ்பைடர்மேன் பீட்டர் பார்க்கரு. ஸோ நோவே அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆன் ஸ்க்ரீனில் கெமிஸ்ட்ரின்னு சொல்ல முடியாது. லைக் எப்படின்னா அவங்க ஆல்ரெடி பழைய பாட்டில் வந்து எல்லாமே மறந்துட்டாங்க. இப்போ வந்து அது சொன்னால் ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தான். லைக் பெருசாக கெமிஸ்ட்ரின்னு காட்ட மாட்டாங்க. அதை அவங்களுக்குள்ளே பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா 2 பேருமே மறந்துட்டாங்க. பீட்டர் பார்க்குக்கு ஞாபகம் இருக்குது, சண்டையாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அதுக்குள்ளே பெருசாக கெமிஸ்ட்ரின்னு எதுவும் போக லைட்டாக அங்கங்கே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஃபைட் சீன் நல்லா இருக்குது. ஹிண்ட்டும் அதுவும் இருக்குது. பட் அது வேணாம், சொன்னால் ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். இருக்குது. அது டூம்ஸ்டேவோட கனெக்ட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் மார்வல் மொத்த சினிமாட்டிக் யூனிவர்ஸோட எம்சியோட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது லாஸ்ட் தான்.